அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடலோரமாய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த கடல் 2 படகு இருக்கிறது. எத்தனை படகு? 2 படகு. ஆண்டவருக்கு தெரியும் யாருடைய படகு. சீமோன் பேதுரு படகு தெரியும். ஆனால் கடற்கரையா போகும் எல்லாரும் ஜனம் வந்ததுனால அந்த படகுல ஏறி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த படகுல ஏறிக்கொண்டு எல்லாரும் ஜனம் இருக்கிறதுனால படகுல ஏறிக்கொண்டு பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு பேதுரு? சொல்றாரு, இந்த படகுல போன ஆழத்துல கொண்டு போய் போடுன்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, ராமனும் என்ன செய்தாங்க? பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. ராமனும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் ஒரு வார்த்தையின்படியே செய்கிறோம் என்று சொல்லி படகை தள்ளி கொண்டு போகிறார்கள். வேறு சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்தது என்ன தெரியுமா? வலை கிழியத்தக்க படகு நிரம்பத்தக்க மீன்களை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. படகு அமிழத்தக்க வலை கிழியத்தக்க திரளான மீன்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ராமனும் பிரயாசப்பட்ட மாணவரே, கடந்த 11 மாதங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று நம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நன்மை வாழ்க்கையில இல்லை, ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில இல்லை. ஆண்டவரே, கடந்த 12வது மாதத்துல இந்த 8வது நாளில ஒரு வார்த்தை என்ன செய்யறானே? கீழ்ப்படிந்து நடக்கிற ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது 11 வருஷம் கடந்து போனதை, 11 மாசம் கடந்து போனதை தேவன் நன்மையை கீழ்ப்படியும் பொழுது, அதன்படி செய்யும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்ததனால வலை பிடியத்தக்க படகு அமிழத்தக்க கற்றுத்தரலாம் மீன்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அற்புதங்களின் தேவன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரமிக்கத்தக்க காரியம் செய்கிறவர் யாருங்க? வானத்தையும் பூமி படைத்த தேவன். அல்லேலூயா. விசுவாசித்தனால் காண்பாயினா மகிமையை. அற்புதங்களின் தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Miracle of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் விசுவாசிகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது அதிகமா இருக்கிறதுனால அவர்கள் கொண்டு வர முடியல. மற்ற ஆட்களுக்கு சைகை காட்டுகிறார்கள். மற்ற படகோட்டியில் வந்து உதவி செய்து படகு நிறையத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். எலிசா தீர்க்கதரிசி ஒரு கிராமத்துக்கு புறப்பட்டு போகிறார். நல்லா கவனிக்கணும். அங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வராங்கயா. உங்க நண்பர் பொதுவா சொல்லலாம், நான் பொதுவா சொல்றேன். உங்க நண்பர் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? மரித்து போனாரு. அதிகமான கடன் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிற கடன் வாங்கினதுனால பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பிள்ளைகளை போட்டு அடிமைத்தனமா கேட்கிறாங்க. என்னால ஒன்று செய்யணும்னு சொன்ன போது எலிசா சொல்றாரு, உங்க வீட்டுல என்ன இருக்குது, எனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறேன். அதமா சொல்றாங்க, ஒரு கொடை என்ன இருக்குதுன்னு சொல்றாங்க. எத்தனை கொடை என்ன இருக்குது? ஒரு கொடை என்ன இருக்கு. உடனே சொல்றாரு, நீ போய் வீட்டு பக்கத்துல வீட்டு அக்கத்துல அதில் சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுல ஒரு பாத்திரத்தை கேளு, கொடுப்பாங்க. அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வீட்டுல வச்சுட்டு அந்த எண்ணெயை ஊத்துன்னு சொல்றாரு. அதன்படி உடனே என்ன பண்றாங்க? நிறைய பேர் யோசிக்கல, அவங்க எதுவுமே அந்த எதிராக பேசல. உடனே கீழ்படினாங்க. எல்லாத்துக்கும் ஒரு 100 வீடு இருக்குதுன்னு சொன்னா 100 வீட்டுக்கும் பாத்திரத்தை கொடுத்தாங்க. வீட்டுல வச்சாங்க. என்ன பண்ண தெரியுமா? ஊத்த ஆரம்பிச்சாங்க. எப்போ கீழ்படி ஊத்த ஆரம்பிச்சாங்களோ அந்த 100 நேரம் அந்த பாத்திரம் நிரம்ப நிரம்ப எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த பைபிள் எழுதியிருக்கிறது, பேசுறதுல பைபிள் எழுதியிருந்த கதை. அந்த
பாத்திரம் நிரம்ப எண்ணெய் வந்துட்டே இருந்துச்சு, வேறு பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போச்சு. அல்லேலூயா. அற்புதத்திற்கு செய்ய அடியாளர் சொல்றாங்க. அவனுக்கு 100 பாத்திரம் நிரம்பி வடிந்து எண்ணெய் பிறகு தேவன் ஊற்றிக்கொண்டே இருந்தார். செபிக்க செபிக்க பாத்திரம் நிரம்பின பிறகு எண்ணெய் நின்று போச்சு. ஒன்னு சொல்றாங்க தேவன், ஐயா பாத்திரம் நிரம்பி போச்சு, வேறு பாத்திரம் தெரியுமா, அந்த எண்ணெய் விட்டு கடனை கொடு, நீ வச்சு என்ன பண்ணனே, அவனுக்கு நன்றி சொல்லி சாட்சியா வாரன்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். நாம் நல்லவனுக்கு பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வேத வசனம் என்ன சொல்லுகிறது, கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்ன, கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனை என்ன, கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் என்ன என்பதை அறிந்து அதை நாம் வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு எப்போதுமானவராக இருக்கிறார். வாசிக்க நாம் கேட்போம். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். யோபு 9:10 நாம் வாசிக்கலாம். வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. ஆராய்ந்து முடியாத என்ன செய்கிறார், அவரே அற்புதங்களை செய்கிறார், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிகமாய் காரியம் என்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்கிறார். வாசிக்கலாம், கேட்போம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 வகையான ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் சொல்லுங்க பாக்கலாம். 3 வகையான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னங்க? உலக ஆசீர்வாதம், கண் கூட பார்க்கிற உலக ஆசீர்வாதம். ஒரு 10 மாடு வச்சிருக்கிறாருப்பா, ஒரு 50 ஆடு வச்சிருக்கிறாருப்பா, நல்ல ஒரு கார் வச்சிருக்கிறாருப்பா, நல்ல 10 ஆட்கள் இருக்கிறாருப்பா. உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பை பார்க்க முடியுமா, அபிஷேகத்தை பார்க்க முடியுமா, தேவனுடைய கிருபை பார்க்க முடியுமா, அவருடைய வரங்களை பார்க்க முடியுமா? இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 3வது நித்திய ஆசீர்வாதம். ஜெயம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரா? ஜீவ வெளிச்சத்துக்கு கனியை கொடுக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க நித்தியத்தில் ஜெயம் கொடுக்கிற இந்த பூமியில நமக்கு பரலோகத்துல கொடுப்பாங்க, கீழங்களை கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உலக ஆசீர்வாதம், கண்கூடாய் பார்க்கக்கூடிய ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 3வது நித்திய பரலோக ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பேசுற 1:23 வாசிமா. எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு அவரை மேலாக தலையாக தந்துள்ளார். அல்லேலூயா. எல்லாவற்றால் நிரப்புகிறவர் யார் தெரியுமா? நம்முடைய அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் பண்ண பொண்ணு என்ன பண்றாங்க? கடன் வாங்கியாலும் செய்வோம். ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கடன் வாங்கியாலும் செய்ய, கடமை முடிக்கிறோமான்னு சொல்லி செய்யணுமே இல்லையா? வேற சொல்லக்கூடிய யோபு சொல்றாரு, சகல சீர்களினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறைவுடன் வைக்க மாட்டேன், காண்டு கொடுப்பாருன்னு சொன்னா சகலத்தையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உலக மனுஷனே ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா எல்லாரும் நிறைவா செய்யணும்னு விரும்புறேன். அப்ப தேவன் எப்படி செய்வார் யோசித்து பாருங்க. எல்லாவற்றால் நிரப்புகிற தெய்வம் தலையாக இருக்கிற சபைக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, அதன்படி நீங்க செய்யும் பொழுதுதான் போதும். வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பேசுகிறார். சொல்லிக் கொண்டிருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களையும் மற்ற எல்லாவற்றையும் உங்களெல்லாம் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிக்க முடியாது தேவன் விரும்புகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. என் வீட்டில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மற்றும் உங்கள் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்றார். அல்லேலூயா. அப்படி செய்வார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன். கத்தினா செய்வார். நம்ம அந்த தெய்வம் எங்கன்னு நம்ம யோசித்து பாருங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி இடம் கொள்ளாதபடிக்கு நிறைவானதை கொடுக்கிற தெய்வம் தான் ஆண்டவர். அல்லேலூயா. 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 அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்ட ராமனும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் ஒரு வார்த்தையின்படி என்ன பண்றேன் நானே செய்யறேன்னு சொல்லி நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் இழந்து போனதை எல்லாம் கவனிக்கிறது. மனுஷர் அபகரித்துக் கொண்டதை சற்று தடை செய்ததை தேவன் இன்றைக்கு நமக்கு திருப்பி கொடுக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 சரீர சுகத்தை மாத்திரம் அல்ல, உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, சகலவித ஆசீர்வாதங்களால நம்ம ஆசீர்வதிப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்கொள்ளுவோம்னு சொன்னா 2 கடல் விசேஷத்து கடல் உண்டு. உப்பு கடல் என்று சொல்றாங்க. அது பேரு சவக்கடல். அல்லேலூயா. அல்லேலூயா. உப்பு கடல்ல பாத்தீங்கன்னா சில கடல்ல பொதுவாக எவ்வளவு உயிரினம் இருக்கும். என்ன இருக்கு கடல்ல? மீன், நண்டு, பாம்பு, நத்தை, சகல ஜீவராசிகள் இருக்கு இல்லையா? ஆனா இந்த விசேஷ தன்மை உப்பு கடல்ல பாத்தீங்கன்னா சவக்கடல்ல ஒரு ஜீவராசி இருக்காது. இதெல்லாம் செத்து போயிடான்னு சொன்னா அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கடலுக்குள்ள அதாவது தன்மை என்னன்னு சொன்னா பொட்டாசியம் அதிகமா இருக்கும், சோடியம் அதிகமா இருக்கும், கந்தகம் அதிகமா இருக்கும். இதனால எந்த உயிரினம் பண்ண முடியும்? வாழவே முடியாது, செத்து போயிடும். மேல பண்ண கூட இவ்வளவு செத்து போயிடும். அந்த அளவுக்கு அந்த உப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு ஜீவராசி கூட வாழவே வாழாது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது கலிலேயா கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்ட கலிலேயா கடல். அல்லேலூயா. திபேரியா கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடலை எந்த தண்ணீர கலக்கிறது இல்லை, யோர்தான் நதி மாத்திரம் வந்து கலக்கிறது என்று வேதம் சொல்லப்படும். யோர்தானுடைய நதி விசேஷமான ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன விசேஷம் யோர்தான்ல? சீசர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இரண்டாவது விசேஷம் சுகம். எப்படி என்ன சுகம் கிடைக்கிறதுனால ஆசாரியர்கள் பாதம் அல்ல பட்டதுனால இஸ்ரவேல் அதுக்குள்ளாய் புறப்பட்டு போனதுனால ஒரு விசேஷித்த மகிமையை கர்த்தர் யோர்தானுக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கலிலேயா கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்னேசரத்தை சொல்லப்பட்ட திபேரியா கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னேசரத்தை கடல் என்று 3 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கதான் இயேசு அற்புதங்களை செய்தார். இயேசு அங்கதான் தனக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா நீளம் பாத்தீங்கன்னா 13 மைல் நீளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகலம் 8 மைல் அகலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷித்த தன்மை கொண்டதுங்க கலிலேயா கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாத்தீங்கன்னா அந்த காற்று அலையினால அங்க ஒரு சத்தம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா சத்தத்துக்கு கிண்ணாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சத்தம் பாடல் துணிக்கிற மாதிரி சத்தம் வந்து கொண்டே இருக்குமா அந்த கடல் அணையில. அல்லேலூயா. அதை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் புறப்பட்டு போனாங்க. இரண்டாவது இயேசு அற்புதம் செய்ததனால அநேகர் அங்க பின்ன போனாங்க. யோர்தான் நதியை மூழ்கி இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கூட பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தேசத்துல கங்கை, யமுனை, இன்னொன்னு
வைகையா? சரி, 3 நதி ஒன்றாப்பட்டது பார்த்தீங்கன்னா பாவம் போகுது, சாபம் போகுது. அப்படி இன்னைக்கு போய் நம்ம முடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் கவனிக்கணும். பாவெல்லாம் போயிடும், சாபெல்லாம் போயிடும். எல்லாம் கவனிக்கணும். கங்கை மாத்தாது, பைசா வைகை மாத்தாது, எந்த நதியும் மாத்தாது. பைசா ஏன் சொன்னா அங்கே யாரும் போனது இல்லை. ஜனங்க தான் பிசாசெல்லாம் போய் கொண்டு, ஜனங்க போய் கொண்டு. யோர்தான் விசேஷத்தை தன்மை கொண்டு ஏன் சொன்னா ஆண்டவராக இயேசு பிரசங்கித்தார், அங்கே அற்புதங்களை செய்தார். அவருடைய பாதங்கள் பட்டதனால இன்றைக்கு யோர்தானிலே மூலிகை ஞானஸ்நானத்தை கொடுத்ததனால கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அற்புதங்களின் தேவன் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தெய்வத்தை ஒரு நாள் நல்லா கவனிக்கணும், தேட வேண்டும், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன்படி செய்யும் பொழுது தெய்வம் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு அற்புதமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மகிமை உண்டாகட்டும். வேறு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய வாழ்க்கை நல்லவன் பேதுரு குறித்து தேவன் திட்டம் வைத்திருந்தார். தேவனுடைய நோக்கம் ஒன்று இருந்ததால்தான் சீமோன் பேதுருடைய படகில ஆண்டவராக இயேசு ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு சொல்லப்பட்டிருக்கிற வெறுமையான படகை எல்லாரும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. படகை என்று சொன்னால் ஒரு வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை எடுத்துக் கொள்ளலாம், தனிப்பட்ட எதிர்காலத்தை எடுத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில வெறுமையான நிலை, ஒன்றுமில்லாத ஒரு நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு வாழ்க்கையில் ஒருவராக உன் வாழ்க்கை படகில இயேசு வருவார் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு அழைப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையில இயேசு வருவார் என்று சொன்னார். ஒரு வெறுமையான நிலை ஆண்டு என்ன பண்றாரு? இன்றைக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யாருமா மாற்ற முடியுமா? ஒருவரும் ஏன் சொன்னார்? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அவர்தான். சகல அதிகாரம் வல்லமுள்ள தெய்வம் அவர்தான். அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தெய்வம். அவர் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யார் வீட்டுக்குள்ள இயேசு போனாருங்க? சகே வீட்டுல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன வந்தது? கோடி கோடி பணம் வச்சுதா சந்தோஷம் இருந்துச்சா? சமாதானம் இருந்துச்சா? ரட்சிப்பு இருந்துச்சா? இல்ல. இயேசு வந்தோடனே தான் அந்த வீட்டுக்கு இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும், வரக்கூடாதா? வரணும், வரக்கூடாதா? எத்தனை வீட்டுல இயேசு இருக்கிறார்? எத்தனை வீட்டுல ஜெபம் நடக்குது? எத்தனை வீட்டுல வேத வாசிக்கிறீங்க? இயேசு இல்லைன்னு சொன்னா ஒன்றை பெற்றுக்கொள்ளவே 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 வெறுமையான ஒரு வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னார். வாழ்க்கையின் படகில இயேசு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கவனிக்கணும். பேசலாம், உன் தலையா இருக்கணும், பேசணும், நடத்த ஒரு ஆவியானவரா இருக்கணும். அப்படி குடும்பத்தில் தேவன் நடத்துவார் என்று சொன்னார். உண்மையாகவே குறைவானதெல்லாம் கர்த்தர் மாற்றி நிறைவாய் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வாழ்க்கை படையில இயேசு வருவார் என்று சொன்னார். உண்மையாகவே பேதுரு வெறுமையான படையை கர்த்தர் நிரப்பினவர். ஒவ்வொரு சில கிழியத்தக்க படையை அமழ்த்தக்க கொடுத்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு அற்புதமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு வாழ்க்கை செய்யணும், கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனாலதான் ஒரே ஒரே ஒரு மகனாகிய தேசத்தை நேசிக்கிற அன்பு கூறுகிற 25 வருஷத்துக்கு பிறகு பெற்றெடுத்த மகனை அவனை கேட்கிற ஈசாக்கு என்ன செய்யணும்? நம்ம பலி செலுத்திருப்போமா? தெய்வமா இது சொல்லு, அதுக்கு திரும்பி போயிருக்க மாட்டோம். அவன் செய்தது என்ன தெரியுமா? தன் மனைவி கூட சொல்லல. அதிகாலையில எழுப்பினாரு, வேலைக்காரர் கூப்பிட்டாரு, கழுதை கட்டிக்கொண்டு சேனை கட்டி புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அவர் என்ன இடத்துல சொன்னாரோ அதே மோரியா மலையில ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சொந்த மகன் என்றும் பாராம ஈசாக்கு பலி கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஆபிரகாமே, எனக்கு பயப்படுகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். மகன் மேலே கையை போடாத என்று சொல்லி சத்தம் வருகிறது. உடனே கை நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் எல்லாம் சொன்னாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. ஒரு ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஒரு கொடுக்கிற அறிந்தது நடந்தா
பிள்ளையை துதிகரமாய் சொன்னபடியே பலிபீடத்தை கொண்டு போனார். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்ததனால ஈசாக்கை கொண்டு யாக்கோபை கொண்டு சந்ததி கர்த்தர் திரளாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கீழ்ப்படிகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தேவை. அல்லேலூயா. 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 எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? எத்தனை பேர் கணவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? எத்தனை பேர் மனைவி வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? பிள்ளைங்க வார்த்தைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படும். சமாதானப்பா, சரிப்பா, அது நல்லதுப்பா, செய்யக்கூடாதுப்பா அப்படி சொல்றமான்னு சொல்லி சமாதானமா நடக்கும். அப்பதான் புரிஞ்சுப்பா. அப்படியேப்பா, சரிப்பா. கடிந்து கொள்ளும் போது கடிந்து கொள்ள வேண்டும், அன்பு கூறும்போது அன்பு கூற வேண்டும். வழியில நடத்தும் போது பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்த முடியும். அல்லேலூயா. 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 ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனால அவர் வேலைக்காரர் சொல்றாரு, நிஜமே எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? வேலைக்காரர் பேர் என்னங்க? எலியேஸ். நிஜமான கட்டளை பண்ணிருக்கிறது, செல்வ சீமானாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் சொல்லி வேலைக்காரர் சொல்லுகிறதை நாம் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, உண்மையா நீ கீழ்ப்படிந்து மனப்பூர்வமா அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. சூழலாம் கர்த்தர் மாற்றி இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் உன் வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட குடும்பத்துல, உன் பிள்ளைகளின் மத்தியில கர்த்தர் பெருமையான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் சாட்சி எடுத்துவதற்கு போதுமானவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 கரங்களை தட்டி பேசலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், என்ன பண்றது இல்ல, உபை கீழ்ப்படுகிறது இல்ல, அதன்படி நடப்பதற்கு பிரயாசப்படுகிறது இல்ல, கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம், அது மறந்து போறோம். பிரியமானவர்களே, அதன் கை கொடுக்கிறது இல்லை, செய்ய ஒரு சின்ன காரியம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது பேசலாம். இன்றைக்கு பணங்கள பாஸ்டர், வேலைகள பாஸ்டர், கஷ்டமா இருக்கிற எல்லாருக்கும் உண்டுதான். திடீர்னு ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ண சொல்றாங்க, இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும், 60,000 ஆகும். ஏன் சார் கேட்டா, அந்த ஏற்கனவே ஆப்ரேஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆப்ரேஷன் கண்ணுங்க, இப்போ நரம்பெல்லாம் அந்த ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு, அதுக்கு எதிர்பார்த்து பார்வை கிடைக்க யோனாவின் விசேஷத்தை தன்மை கொண்டு ஏன் சொன்னா, ஆண்டவராக இயேசு பிரசங்கித்தார், அங்க அற்புதங்களை செய்தார். அவருடைய பாதங்கள் பட்டதனால இன்றைக்கு யோர்தானிலே மூலிகை ஞானஸ்நானத்தை கொடுத்ததனால கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கவனிக்கும் அற்புதங்களின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தெய்வத்தை ஒரு நாள் மன கவனிக்கிறோம், தேட வேண்டும், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன்படி செய்யும் பொழுது தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மகிமை உண்டாகட்டும். வேறு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய வாழ்க்கை நல்லவன் பேதுரு குறித்து தேவன் திட்டம் வைத்திருந்தார். தேவனுடைய நோக்கம் ஒன்று இருந்ததால் சீமோன் பேதுருடைய படகில ஆண்டவராக இயேசு ஆரம்பித்தார். அல்லேலூயா. 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 வேறு சொல்லப்பட்டிருக்கிற வெறுமையான படகை எல்லா கவனிக்கும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. படகை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை எடுத்துக் கொள்ளலாம், தனிப்பட்ட எதிர்காலத்தை எடுத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில வெறுமையான நிலை, ஒன்றுமில்லாத ஒரு நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நாடோராக இயேசு வாழ்க்கையில் ஒருவராக உன் வாழ்க்கை படகில இயேசு வருவார் என்று சொன்னார். நாடோராக இயேசு அழைப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையில இயேசு வருவார் என்று சொன்னார். ஒரு வெறுமையான நிலையான என்ன பண்றாரு, இன்றைக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஒரு யாருமா மாற்ற முடியுமா? ஒருவரும் ஏன் சொன்னார், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அவர்தான், சகல அதிகாரம் அளவுள்ள தெய்வம் அவர்தான், அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தெய்வம், அவர் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யார் வீட்டுக்குள்ள இயேசு போனாருங்க? சகே வீட்டுல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன வந்தது? கோடி கோடி பணம் வச்சுதான் சந்தோஷம் இருந்துச்சா, சமாதானம் இருந்துச்சா, ரட்சிப்பு இருந்துச்சா? இல்ல. இயேசு வந்தோடனே அந்த வீட்டுக்கு இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும், வரக்கூடாதா? வரணும், வரக்கூடாதா? எத்தனை வீட்டுல இயேசு இருக்கிறார்? எத்தனை வீட்டுல ஜெபம் நடக்குது? எத்தனை வீட்டுல வேதத்தை வாசிக்கிறீங்க? இயேசு இல்லைன்னு சொன்னா ஒன்று பெற்றுக்கொள்ளவே பெற்றுக்கொள்ளவே பெற்றுக்கொள்ளவே
வெறுமையான ஒரு வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னார். உன் வாழ்க்கையின் படகுல இயேசு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கவனிக்கணும், பேசலாம். உன் தலையா இருக்கணும், நடத்த ஒரு ஆவியானவரா இருக்கணும். அப்படி குடும்பத்தில் தேவன் நடத்துவார் என்று சொன்னார். உண்மையாகவே குறைவானதெல்லாம் கர்த்தர் மாற்றி நிறைவாய் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கை படையில இயேசு வருவார் என்று சொன்னார். உண்மையாகவே பேதுரு வெறுமையான படையை கர்த்தர் நிரப்பினவர். ஒவ்வொரு கிழியத்தக்க படையை அமழ்த்தக்க கொடுத்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கை செய்வோம் கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனாலதான் ஒரே வசனப்படுத்த ஒரே ஒரு மகனாகிய வசத்தை நேசிக்கிற அன்பு கூறுகிற 25 வருஷத்துக்கு பிறகு பெற்றெடுத்த மகனை அவனை கேட்கிற ஈசாக்கு என்ன செய்யணும்? நம்ம பலி செலுத்திருப்போமா? தெய்வமா இது சொல்லு. அதுக்கு திரும்பி போயிருக்க மாட்டோம். அவன் செய்ததில்லை தெரியுமா? தன் மனைவி கூட சொல்லல. அதிகாலையில எழுப்பினாரு, வேலைக்காரர் கூப்பிட்டாரு, கழுதை கட்டிக்கொண்டு சேனை கட்டிக்கொண்டு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அவர் என்ன இடத்துல சொன்னாரோ அதே மோரியா மலையில ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சொந்த மகன் என்றும் பாராம ஈசாக்கு பலி கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஆபிரகாமே, எனக்கு பயப்படுகிற என்பதை அறிந்து கொண்டேன். மகன் மேல கையை போடாத என்று சொல்லி சத்தம் வருகிறது. உடனே கை நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாம் சொன்னாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. ஒரு ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஒரு கொடுக்கிற அறிந்து நடந்தா பிள்ளையை விதிகரமாய் சொன்னபடியே பலி கொடுத்தவரை கொண்டு போனார். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்ததனால ஈசாக்கை கொண்டு யாக்கோபை கொண்டு சந்ததி கர்த்தர் திரளாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை ஒன்றுக்கு எனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? எத்தனை பேர் கணவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? எத்தனை பேர் மனைவி வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? பிள்ளைங்க வார்த்தைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படும். சமாதானப்பா, சரிப்பா, அது நல்லதுப்பா, செய்யக்கூடாதுப்பா அப்படி சொல்றமான்னு சொல்லி சமாதானமா நடக்கும். அப்பதான் புரிஞ்சுப்பா. அப்படியேப்பா, சரிப்பா. கடிந்து கொள்ளும் போது கடிந்து கொள்ள வேண்டும், அன்பு கூறும்போது அன்பு கூற வேண்டும். வழியில நடத்தும் போது பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனால அவர் வேலைக்காரர் சொல்றாரு, நிஜமே எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? வேலைக்காரர் பேர் என்னங்க? எலியேஸ். நிஜமான கட்டளை பண்ணிக்கிறது. செல்வ சீமானாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேலைக்காரர் சொல்லுகிறதை நாம் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, உண்மையா நீ கீழ்ப்படிந்து மனப்பூர்வமா அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. சூழலாம் கர்த்தர் மாற்றி இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் உன் வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட குடும்பத்துல, உன் பிள்ளைகளின் மத்தியில கர்த்தர் வெறுமையான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் சாட்சியை எடுத்துவதற்கு போதுமானவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி பேசலாம். காட்டுற வார்த்தையை கேட்கிறோம், என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல, அதன்படி நடப்பதற்கு பிரயாசப்படுகிறது அல்ல, கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம், அது மறந்து போறோம். பிரியமானவர்களே, அதன் கை கொடுக்கிறது இல்லை, செய்ய ஒரு சின்ன காரியம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது பேசலாம். இன்றைக்கு பணங்கள பாஸ்டர், வேலைகள பாஸ்டர், கஷ்டமா இருக்கிற எல்லாருக்கும் உண்டுதான். திடீர்னு ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அற்புதங்களின் தெய்வம், இன்றைக்கும் அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யாருங்க? பேதுரு, சீமோன் பேதுரு, கூட இருந்த கூட்டாளிகளும்.
நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். இரண்டாவது, அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சோதனையின் மத்தியில விசுவாசித்தார்கள். தேவன் சொன்னால் நடக்கும் என்பதை நம்ப ஆரம்பித்தாங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற ஒன்று, காணப்படாததை அவன் நடக்கும் என்ற நம்பர் தான் விசுவாசம். இரண்டாவது, விசுவாசம் நம்ப ஆரம்பித்தாங்க. ஆண்டு சொல்றாரு, பொழுது புறப்பட்டு போனாங்க. ஒரு ராத்தெல்லாம் வளர்ப்பட்டு வீடு கடையில் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா வேலை கிடைச்சிருக்கமா, கிடைக்க. இரண்டாவது கீழ்ப்படிந்தாங்க, இரண்டாவது விசுவாசித்தார்கள். அப்புறம் என்ன சொன்ன, ஒன்றை கீழ்ப்படினோம். நான் என்ன பண்ணணும், விசுவாசத்துல ஆண்டவர் செய்வார் என்று மனப்பூர்வமா இறங்கி செயல்பட ஆரம்பிக்கணும். கிரியை செய்ய, வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய போதுமானதா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, ஒரு ஆமணமாய் வளர்ப்படி எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருப்பாங்க பாருங்க, எந்த அளவுக்கு விலகப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க, முயற்சி மீண்டுமா பெற்றுக்கொள்ளும் என்ற முயற்சியோடு செயல்பட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எழுந்து செயல் நடக்காத உலகம் சொல்லும். நம்மளோட ஒரு பெரியவர் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பிக்கணும். இறங்கி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் காத்து செய்ய போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் சொல்றது நடக்காது, டாக்டர் சொல்றது நடக்காது, இது ஆகாது டாக்டர் சொல்வாரு, விஞ்ஞானத்தில் படி சொல்லுகிறாரு. வானத்துக்கு படைத்த தெய்வம் ஒரு அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும், இன்னைக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யாரோட தட்டி பேசணும். 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ. நல்லா கவனிக்கணும். நீங்க புரிந்தவங்களுடைய விளக்கமா சொல்ல நான் ஆரம்பிக்கிறேன். கவனிக்கணும். அவங்க பாருங்க, பணம் எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க, பணம் என்னாச்சு, பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. 10 லட்சம் வச்சுக்கல, 10 லட்சமும் செலவாச்சு. இந்த டாக்டர் போலாம், அந்த டாக்டர் போலாம், இங்க போலாம், அப்படி எல்லாம் சுட்டு போயிட்டே இருந்தாங்க. சுகமே கிடைக்கல, பணம் எல்லாம் செலவாச்சு. டாக்டர் என்ன பண்ணாங்க, கைவிடப்பட்ட நிலைமை. இப்போ ஒரு சத்தம் வருது, இந்த இயேசு அநேக அற்புதம் செய்தாருமே, அநேக சுகத்தை கொடுக்கலாமே சொல்லி இயேசு என்கிற ஒரு சத்தம் ஒரு காதலை விழுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இதுவரைக்கும் இயேசுவை கேள்விப்படல, ஆனா இயேசுவை கேள்விப்படுறாங்க. எதுல கேள்விப்படுறாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்கிறார்னு சொல்லி அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்துல உடனே அவர் பார்த்து சொன்னா இயேசு என்ன பண்ணாங்க, நம்ப ஆரம்பித்தாங்க தன் இருதயத்துல. இரண்டாவது விசுவாச ஆவியில விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. மூன்றாவது செயல்பட ஆரம்பித்தாங்க. எழுந்து புறப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒன்றாவது முதலாவது அவங்க நம்பினாங்க, இரண்டாவது வாக்கியத்துல விசுவாசித்தாங்க, மூன்றாவது எழுந்து புறப்பட்டு போய் இயேசு வஸ்திரத்தை தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி புறப்பட்டு போனாங்க. வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல ஒரு வல்லமை புறப்பட்டது, சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும், மூன்றாவது அதன்படி செய்வதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷத்துல எந்த அளவுக்கு விலவிலப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிற விலவிலத்தில் இருந்தாலும் அவர் இயேசுவை கேள்விப்பட்ட மாத்திரத்தை சரி போட நாங்கள் அமைதியை பட்டது இல்லை, வீணாக்கல. உடனே என்ன பண்ண, கேள்விப்பட்ட மாத்திரத்துல ஆத்மாவில் இருதயத்தில் இயேசு யார் என்பதை அவங்க தெரிந்தாங்க. கேள்விப்பட்ட உடனே தெரிந்து கொண்டாங்க. உடனே சொன்னாங்க, அவங்க அறிக்கை செய்தாங்க வாயில, இயேசுவை போய் தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மூன்றாவது எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன, 12 வருஷமா இருந்த பலவீனம் மாறினது, வேதனை மாறினது, சுகம் வந்தது, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஒருவேளை விசுவாசத்தை வைத்து செயல்படும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேற சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பாத்தீங்கன்னா வேற சொல்லப்பட்டு முதல் செய்த அற்புதம் யாருடைய அற்புதம் செய்தாரு, முதல் அற்புதம் எல்லாரும் செய்தாருங்க. இதனுடைய வழக்கத்தின்படி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த வழியில பிரகாரத்துல வழி என்ட்ரன்ஸ்ல தண்ணி ஜாடி வச்சிருப்பாங்க. ஜாடியில் தண்ணி நிரப்பப்படும். எதுக்கு சுத்திகரிக்கணும். இந்த காலமா தேவை உள்ள போயிட்டு போய் கை கால் கண்ண உள்ள போய் யூதருடைய ஒழுங்கு அர்த்தம், சட்ட அர்த்தம்.
அந்த ஆண்டவராகிய இயேசு புறப்பட்ட போது முதல் அற்புதம் செய்த இடம் வேற சொல்லி கானான் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கல்யாணத்தில் அற்புதம் செய்ததுன்னு சொன்னா அங்க இருக்கிற ஆட்கள் வேலையாட்களுக்கு தான் தெரியும், அங்க இருக்கிற பந்து விசாரணைகளுக்கு தான் தெரியும். அவர் தாயாருக்கு இயேசுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அங்க இருக்கிற வேலையாட்கள் இயேசு கூப்பிட்டாரு, அந்த கட்சார் என்ன செய்தார், தண்ணி நிரப்ப சொன்னாரு. அங்க அப்படியே தண்ணி நிரப்புறாங்க. 12 ஜாடியில தண்ணீரை நிரப்பினாங்க. இயேசு தண்ணீரை கொண்டாரு, பிதாவாகிய தேவனுக்கு பார்த்து ஜெபித்தார். அல்லேலூயா. உடனே வேலைக்காரர் வந்து விசாரிக்கிறவர் கூப்பிட்டு தண்ணீரை அவனால கொடுத்தாரு. அவங்க ஊற்றும்போது என்ன மாறுச்சது, திராட்சரசமாய் மாறினது. எல்லாம் கவனிக்கணும். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஒரு விசுவாசிக்கும் பொழுது, அதை நம்ப நீங்க செயல்படும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்க்கலாம் படல, வாய்க்கலையா நஷ்டம்தான் வருது, கஷ்டம்தான் வருது, இன்னும் அதிகமா கடன் பிரச்சனை தான் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, தேவனுக்கு சொல்லி ஒப்பு கொடுத்து சோமனை எதை விட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நஷ்டம் தான் வருது, கஷ்டம் அதிகமா வருது, கடன் பிரச்சனை அதிகமா வருது. எனக்கு அற்புதத்தை செய்து கேட்டு பாருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணம் வீட்டுக்கு கேட்கறாங்க, எப்பவுமே கல்யாணத்துல செய்வாங்க. முதலாவது ருசிகளை கொடுப்பாங்க, பின்பு ஏதாவது சட்டத்தை கொடுப்பாங்க. இந்த ரசம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கே தெரியல, அதிகமாக ருசி உள்ளதை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தாங்க, அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க பரிமாறினாங்க, திராட்சரசமாய் மாறினது. எத்தனை காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் போற யோசித்து பாருங்க. எத்தனை காலம் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாம போற யோசித்து பாருங்க. சில காலத்தை செய்யாம மறந்து போகிறோம். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அவரை நம்பி பேசலாம், விசுவாசத்துல அவருக்காக இறங்கி செயல்படும் பொழுது கர்த்தருடைய காரியங்களை வாழ்க்கை செய்ய, அற்புதம் செய்ய அற்புதமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் யாருக்கு நன்றி சொல்லுவோம். இருக்கிறாரு. நம்புறீங்க? அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? கேட்க ஆண்டவர் அற்புதம் செய்யற தெய்வம் அல்லவா? சூழ்நிலை இருக்கிறது, குடும்ப ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒரு அற்புதத்தை செய்ய விடாதீங்க. யாரை போல விடாம இருக்கிறோம், யாக்கோபை போல ஆசீர்வதித்தால் உலகமே ராமுடுதமாய் ஜெபித்தான், போராடி செபித்தான், ராமுடுதமாய் வணையப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை, ராமுடன் பிரயாசப்பட்டு ஒன்றை கிடைக்கவில்லை. தேவனுடைய பாதத்தை பிடித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, பல்வேறு நம்பிக்கை வைத்து செயல்படும் பொழுது நடக்காததை இன்றைக்கு நடக்க வைக்க, முடியாததை முடிக்க வைக்க, செய்யாததை செய்ய வைக்க இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லா உனக்கு வெறுமையானதை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். 5 அப்பத்தை 2 பேர் என்ன பண்ணாரு ஆண்டவர் ஆசீர்வதி. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? புருஷன் மாத்திரம் 5000. அப்ப புருஷன் மட்டும் 5000 பேர், மணி வந்துருக்க மாட்டாங்களா? அவர் 5000 பேர், பிள்ளைங்க ஒரு 10,000 வந்திருப்பாங்களா? வயசான வந்திருப்பாங்க. எவ்வளவு பேர் யோசித்து பாருங்க. திரளான ஜனங்கள் புசித்து எத்தனை கூட எடுத்தாங்க? மீதி 12 கூட எடுத்தாங்க. அப்ப கர்த்தர் நிறைவானது வீட்டில் எடுக்கணும்னு சொன்னா, ஆசை நிறைவானது கொடுக்கணும்னு சொன்னா, அவருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? யாருடைய வார்த்தைக்கு? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருக்கு நிறைவை, கர்த்தர் நிறைவேற குறைவை நிறைவாய் மாற்றுகிறார். வெறுமையை சிலப்படம் மாற்றி ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கை அற்புதத்தை செய்யணும், விடமாட்டேன்னு சொல்லி கேளுங்க. ஆனா சில நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, ஆனா விடாதீங்க, கேட்டு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை செய்து பேசலாம். இன்றைக்கு மெய்யான ஒளியா இருக்கிற அவரை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், மெய்யான ரட்சகரா இருக்கிற உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அற்புத தெய்வத்தை ஜனங்கள் நம்பி அவருடைய வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 வெறுமையான படகை நிரப்புகிற தெய்வம், வெறுமையான வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம், ஒன்றுமில்லா நிலைமை மாற்றுகிற தெய்வம் நமக்குள்ளா இருக்கிறார், நமத்திலே இருக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார்.